சில பேர் 12 கோத்திரத்தை அரசாண்டாங்க, சில பேர் 2 கோத்திரத்தை அரசாண்டாங்க, சில பேர் 10 கோத்திரத்தை அரசாண்டாங்க. He is the one and only king, he is the king of all. ஆமீன் சொல்லுவீங்களா? He is a king of all, he is a king of all the tribes, he is king of all the earth, he is the king of kings. ராஜாதி ராஜா என்று ஒருத்தருக்கு டைட்டில் கொடுக்கப்பட்டா இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான். ராஜாதி ராஜா, he is a king of all. அவர் பூமி எங்கும் ராஜரிகம் பண்ணுகிறார்னு போட்டிருக்கு. அவர் பூமி எங்கும் அவர் ராஜரிகம் பண்ணுகிறார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது ஆண்டவர் இயேசுவை எழும்ப பண்ணினார். ஆமீன். அவரை ஏற்படுத்த முடியாது, அவரை கொடுக்க முடியாது, அவரை எழும்ப பண்ணினோம். ஏன்னா அவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகத்திலிருந்து என்ன பண்ணுறார்? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் ஒரு சொல்யூஷன் கொடுக்க விரும்பினது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான், தாவீதின் மூலமாக இல்லை, ப்ராஃபிட்ஸ் மூலமாக இல்லை. ப்ராஃபிட்ஸ் மூலமாக சொல்யூஷன் இல்லை, தாவீது மூலமாக கூட சொல்யூஷன் இல்லை, ஆபிரகாம் மூலமாக சொல்யூஷன் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தான் பிதாவாகிய தேவன் சிருஷ்டிப்பின் நாள்லேயே 3ஆம் அதிகாரத்திலே வந்துச்சு, உன் வித்துக்கும் ஸ்ரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். சொல்யூஷன் கம்ஸ் ஃப்ரம் ஜீசஸ் பிகாஸ் காட் வாண்ட்ஸ் டு ரைஸ் ஹிம் ஆஸ் அ சேவியர் அண்ட் கிங். ரட்சகராகவும் ராஜாவாகவும் அவர் எழும்ப பண்ணினார். அவர் யூத குலத்துக்கு மாத்திரம் ராஜா இல்லை, இஸ்ரவேலுக்கு மாத்திரம் ராஜா இல்லை, அகில உலகத்திற்கும் சர்வ சிருஷ்டிக்கும் ராஜாதி ராஜாவாய் அவர் இருக்கிறார். ஆமென்.